सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 26/6/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு காமதேனு என்பதன் அர்த்தம். தன்னை சாட்சாத்கார மூர்த்தி என உணர்ந்திருக்கிறீர்களா? ஜடமூர்த்திகளுக்கு முன்னால் பக்தர்கள் எதற்காக செல்கின்றனர்? தங்களின் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக. எந்த ஒரு ஆத்மாவிடமும் எந்தவிதமான ஆசை இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய முடியும் என்று அந்த மாதிரி சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகியிருக்கிறீர்களா? அற்ப காலத்தின் ஆசைகள் அல்ல, சதா காலத்தின் ஆசைகளை நிறைவேற்ற முடியுமா? காமதேனு என்று மாதாக்கள் சொல்லப்படுகின்றனர் இல்லையா? காமதேனு என்பதன் அர்த்தமே அனைவரின் ஆசைகளை நிறைவேற்றுபவர். யாருக்கு தங்களின் ஆசைகள் அனைத்தும் முடிவடைந்திருக்குமோ அவர்கள்தான் மற்றவர்களின் ஆசைகளையும் நிறைவேற்ற முடியும். சதா இதே லட்சியம் வையுங்கள், அதாவது நாம் அனைவரின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மூர்த்தி ஆக வேண்டும். அனைவரின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் சுயம் இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலையில் இருப்பார்கள். அந்த மாதிரி அபியாசம் செய்ய வேண்டும். பிராப்தி சொரூபம் ஆவதால் மற்றவர்களுக்கு பிராப்தி செய்விக்க முடியும். ஆக சதா தன்னை வள்ளல் அல்லது மகாதானி என்று உணர வேண்டும். மகா ஞானி ஆன பிறகு மகாதானியின் காரியம் நடைபெறுகின்றது. மகாதானி ஆவதன் மூலம் மகா ஞானி என்று அடையாளம் காணப்படுவார்கள். சுற்றி வருவது பிடித்திருக்கிறது. யாருக்கு சுற்றி வரக்கூடிய பழக்கம் உள்ளதோ அவர்கள் சதா சுற்றி வருவார்கள். இங்கும் அதுபோலத்தான். எவ்வளவு சுயம் சுற்றி வருவார்களோ அவ்வளவு மற்றவர்களையும் புத்தி யோகத்தின் மூலம் சுற்றி வர செய்வார்கள். உங்கள் மூலமாக சாட்சாத்காரம் ஏற்பட வேண்டும். எப்படி பிரம்மா பாபாவின் சாக்கார ரூபத்தின் முன்னால் வந்தபோது ஒவ்வொருவருக்கும் பாவனையின் அனுசாரம் சாட்சாத்காரத்தின் அனுபவம் ஏற்பட்டது, அதேபோல் உங்கள் மூலமாகவும் வினாடிக்கு வினாடி அனுபவம் அல்லது சாட்சாத்காரம் ஆகும். எப்போது அவ்யக்த தோற்றத்தின் ரூபத்தை காட்டுவீர்களோ அப்போது அது போன்ற காட்சி கொடுக்கும் மூர்த்தி அல்லது சாட்சாத்கார மூர்த்தி ஆவீர்கள். யாராவது முன்னால் வந்தால் சரீரம் தென்படக்கூடாது, ஆனால் சூக்ஷ்ம வதனத்தில் பிரகாசமய ரூபம் காணப்பட வேண்டும். வெறும் நெற்றியின் ஒளி மட்டுமல்ல, ஆனால் சரீரம் முழுவதிலிருந்தும் ஒளியின் சாட்சாத்காரம் ஆகும். எப்போது உங்களை ஒளியே ஒளியாக பார்ப்பார்களோ அப்போது தாங்களும் ஒளி ரூபம் ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।